எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் என்ன கேட்டார்? அவரும் மாவட்ட செயலாளர் பதவி தான் கேட்குறாரு. சரி, இது ஒரு பெரிய கெசட் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துட்டா ஒரு 100 வருஷத்துக்கு அவங்களே இருந்துருவாங்க. அப்படியெல்லாம் இல்லையே, அவங்களுக்கு தான் புதிய பதவி கொடுத்துருக்காருல்ல சார். சரி, நான் அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காரு. நீ யாரு ஒப்ப வீட்டுல இருந்தா கொண்டு வந்து கொடுக்குற? யார் புதிய பதவி கொடுத்துருக்காருன்னா ஏன்னா இந்த ஆள் விட்டு சொத்தை தூக்கி கொடுத்துட்டாரா? அதிமுக கட்சிங்க, எம்ஜிஆர் கட்சிங்க, ஜெயலலிதா அம்மா வளர்த்த கட்சிங்க. நீ ஒரு வழிப்போக்கன். நீ என்ன பெரிய தான தர்மம் பண்ற மாதிரி நான் தூக்கி கொடுத்துட்டேன். அவங்கெல்லாம் சேர்ந்து உன்ன அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. திமுக என்ன நினைக்குதுன்னா, தாவேக்கால இருந்து ஒரு 10-12 எம்எல்ஏவை தூக்கி இந்த அரசாங்கத்தை கவுத்தரணும்னு நினைக்கிறாங்க. ஓ, அந்த பிளான் போயிட்டு இருக்கா? அது இருக்கு. அது இருக்கு. தாவேக்கா என்ன நினைக்குது, அதிமுகல இருந்து ஒரு 15 பேர்த்த தூக்கி பை எலெக்ஷன்ல அவங்கள தாவேக்கா எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சு மெஜாரிட்டி கொண்டு வந்துடணும். ஒரு மெஜாரிட்டி இருந்துருச்சுன்னா இவங்களோட இருக்கிற எம்எல்ஏவும் வெளியே போக மாட்டான். உதயநிதி காலையில இருந்து கதறி அழுகிறாரு. எதுக்கு? அதிமுக எம்எல்ஏ தாவேக்காக்கு போனான். இவர் ஏங்க அடிச்சுக்கிறாரு? எடப்பாடி இதை பத்தி ஒரு வாரத்தை பேசல. எடப்பாடி நம்ம பொதுச் செயலர் போஸ்ட் சேர் கெட்டியா இருக்கா? ஆமா, அவ்வளவுதான். அதை தவிர எதை பத்தி கவலைப்பட. ஆனா உதயநிதி கதறி அழுகிறாரு. காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஐயோ அவரு கதறாரு. சார், இங்க நடக்கிறது குதிரை பேரமா இல்லையா சார்? குதிரை பேரம் இல்லைங்கிறாங்க டிவி கேட்கறாங்களா கேட்டா. அதாவது இந்த வைகோ இந்த மக்கள் நல கூட்டணி எங்கேயாவது போன இடம் விளங்கி இருக்கான்னு பாருங்க. விளங்கினதே இல்லை. சும்மா அதாவது வைகோவும் எடப்பாடியும் ஒண்ணுங்க. தன்னுடைய முடிவுகளால் தன்னுடைய கட்சியை பலகீனப்படுத்துகிற ஆற்றல் இந்த 2 பேருக்கு உண்டு. என்ன கைது செய்தாலும் பரவாயில்லைங்க, அதிமுக தான் அப்படி நிக்கிற அளவுக்கு எடப்பாடி யோகி இல்லை. இந்த ஆளை நம்பி கூட நின்னா இந்த ஆளை கிணத்துல தள்ளி விட்டுருவான். இந்த ஆளை கொண்டு போய் நம்மளை திமுக அடக வச்சிருவான். அதுக்கு இது பெட்டர். ஆதவ் தான் தொடர்ச்சியா வந்து அதிமுக குறிவைக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட். மாமியாரும் மருமகனும் கரெக்டா வேலை செய்யறாங்க. கொஞ்சம் கடன் கொடுத்துருக்குறாங்க எடப்பாடிக்கு, பணம் கொடுத்துருக்குறாங்க. இங்க ஒருவேளை அந்த பணத்துக்கு ஈடு கட்டுறதுக்கு நான் இவ்வளவு எம்எல்ஏ உங்களுக்கு தர்றேன், நீங்க மருமகனுக்கு பரிசா கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு டீலான்னு தெரியல. அடுத்தடுத்து ஒரு 9 எம்எல்ஏக்கள் வந்து அனிதா வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. யார் சார் போக வாய்ப்பு இருக்கு? மயிலம் போக வாய்ப்பு இருக்கா? தொண்டாமுத்தூர் போக வாய்ப்பு இருக்கா? யார் போக வாய்ப்பு இருக்கு? எடப்பாடியை தவிர யார் வேணாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவுடைய முன்னாள் எம்பி எம்ஜிஆர் பற்றாளர் திருமிகு கே.சி. பழனிசாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் கேசிபி சார். கணவன் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும்? குறிப்பாக தாவேக்காவில் அதிமுக கரைஞ்சிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங். 6வது விக்கெட்டாக கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு சுபயோக சுபதினத்தில் தாவேக்காவில் இணைவார் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை என்பது ஒரு ஹேஷியமா வந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக எம்எல்ஏக்களை தூக்கக்கூடிய அரசியலை தாவேக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க தமிழ்நாடு அரசியல் களத்தை? அதாவது ஜெயலலிதா அம்மா இறந்ததற்கு பிறகு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு, ஜெயலலிதா அம்மாவால் அடையாளம் காணப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டு வெற்றி பெற்ற 11 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஆமா, இடைத்தேர்தல் வந்தது. அவர்கள் ஆளுநரை சந்தித்து ஒரு மனு கொடுக்கிறாங்க. இவ்வளவுதான்.
ஆனால் கர்ண கொடூரமாக 18 பேர் ஒரு தகுதி நீக்கம் செய்யும். அது செஞ்சது யார்? அன்றைய சபாநாயகர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது அதற்கு அந்த உத்தரவு, தகுதி நீக்க உத்தரவில் கையெழுத்திட்டது சபாநாயகராக இருக்கலாம், பட் அதை முடிவு எடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அடுத்து ஓபிஎஸ் அணியில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற பொழுது மிச்சம் அந்த 11 பேர், நான் அதுக்குள்ளே கூட போகலை, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற பொழுது ராஜினாமா செய்துவிட்டு திமுகவுக்கு விரட்டப்பட்டவர்கள் ஒரு 6-7 பேர் இருப்பாங்களா? அப்போ கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், வெற்றி பெற வைக்கப்பட்டவர்கள் ஒரு 25 பேரை எடப்பாடி பழனிசாமி அரசியல் எதிர்காலத்தை அவர்களது அரசியல் எதிர்காலத்தை சிதைப்பதாக நினைத்து கொண்டு அதிமுகவை சிதைத்தார். அடுத்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக கூட அந்த நமது அம்மா பத்திரிகையில் வந்திருக்கும். ஆமாம், நான் உள்பட. அதாவது அல்ப காரணங்களுக்காக. அடுத்து ஒரு தலைவராக இருக்கக்கூடியவருக்கு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு பண்பு இருக்கணும். இப்போ இவர்கள் தாவேகாவுக்கு ஆதரிச்சாங்க. இவர்களை ஆதரிக்கிற அந்த முடிவை எடுக்க வைத்தது எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஃப்ளோர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆதரிச்சாங்களே, அது எடப்பாடி முடிவா? இல்லை, அதான் சொல்ல வர்றேன். திமுக ஆதரவோடு இவர் முதலமைச்சர். ஆமா, பேசுனது யாரு? திமுக. இவர் போய் உதயநிதியை சந்திச்சு பேசியிருக்கார். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று. அடுத்து திருமாவளவன் முதலமைச்சர் இவர் ஏத்துக்கல. தாவேகா கூட இவர் பேசுறார். என்ன பேசுறாரு? இவர் முதலமைச்சர் என்பதாக பேசுறார். அப்போ ஒரு ப்ரொபோசல் சொல்றாங்க, துணை முதலமைச்சர் அதிமுகவுக்கு தர்றோம், இவ்வளவு அமைச்சர்கள் தர்றோம், கூட்டு அமைச்சரவை அமைத்துக் கொள்ளலாம். அப்படி அமைச்சிருந்தா கட்சிக்கு இந்த சேதாரம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது ஒன்றும் தவறான முடிவு அல்ல. ஏன்னா இவர்களுக்கு அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கு. இப்போ இவ்வளோ கட்சி சேர்ந்து கூட்டணி அமைச்சரவைங்கிறது அதிமுக இணைந்திருந்தால் ஒரு 10 பேர் 15 பேர் அமைச்சராக 10 பேர் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்சி சேதாரம் இருக்காது. அதிமுக கட்சிக்காரங்க கொஞ்சம் உற்சாகமா நம்ம ஆட்சியில் இருக்கோங்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கும். நம்ம அடுத்த முறைக்கு நம்ம இன்னும் ஃபைட் பண்ணி ஆட்சியை பிடிக்கலாங்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்போ இதுல குற்றவாளி யார்? எடப்பாடியார் தான். எதுக்காக? தன்னுடைய ஒற்றை சுயநலம், தான் முதலமைச்சராக ஆக முடியல, துணை முதலமைச்சர் என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவருக்கு அது ஏற்புடையதாக இல்லை. அப்போ மற்றவர்கள் அமைச்சராக கூடாது, கட்சி ஆளுங்கட்சிங்கிற அது ஒரு அந்தஸ்தை பெற்றுவிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல சுயநலவாதி யார்? 2. அப்போ அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி என்பவர் அதிமுகவினுடைய நிறுவனர் அல்ல. ஆமா, நிறுவனர் அல்ல. இல்லை ஜெயலலிதா அம்மாவை போல இந்த இயக்கத்தை வளர்த்தியவர் அல்ல. 10 தேர்தலில் தொடர் தோல்விகள், ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற வைக்க முடியல. ஆனால் அந்த சுயநலவாதி முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக நம்முடைய எதிர்காலத்தை சிதைக்கக்கூடாது, கட்சியினுடைய எதிர்காலத்தை சிதைக்கக்கூடாதுன்னு அவங்க அதை ஆதரிச்சிடறாங்க. சரி, அவர்களுக்கு 35 எம்எல்ஏக்கள் வரைக்கும் அவங்க கையில் இருந்தாங்க. இவர் கொஞ்சம் பணத்தை கொடுத்து 6-7 பேரை பிரித்து கடைசியாக அது ஒரு 25ன்னு வந்தது. ஆமாம், அதை திருப்பி அவர்களெல்லாம் அதிமுகவில் சேர்ந்துக்கிறாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததற்கு பிறகு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினச்சோம். அவங்க என்ன கேட்டாங்க? இருந்த மாவட்ட, இப்போ கரூர் விஜயபாஸ்கர் எடுத்து கரூர் மாவட்ட செயலாளர் போஸ்ட் திருப்பி வேணும்னு கேட்குறாரு. இவ்வளோதானே. இப்போ வேலுமணி என்ன கேட்குறாரு? மாவட்ட செயலாளர் பதவி தான் கேட்குறாரு. சரி, எனக்கு ஒரு சின்ன ஒரு நிமிஷம். புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் என்ன கேட்டார்? அவரும் மாவட்ட செயலாளர் பதவி தான் கேட்குறாரு. சரி, இது ஒரு பெரிய கெசட் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துட்டா
ஒரு 100 வருஷத்துக்கு அவங்களே இருந்துருவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. பொதுச் செயலர் நினைச்சா எப்போ வேணாலும் மாத்தலாம். இன்றைக்கு ஒரு வீடு பத்தி எரியிற போது அல்லது ஒரு சேதாரம் ஏற்படுது, அந்த சேதாரத்தை தடுப்பதற்கு ஒரு நாசூக்கான எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவரையும் சமாதானப்படுத்தக்கூடிய அதை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அடுத்த தேர்தல் கட்சியை பலப்படுத்திட்டு அப்போ கூட வேணா மாற்றிக்கலாம். இது எரியிற அதாவது மறுபடியும் ஆடிங் ஃபயர் டு த ஃபியூவல், ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயர், திருப்பியும் அதை அக்ரவேட் பண்ணி இல்லை நான் முடிவெடுத்தது தான் முட்டா பயல அவங்களுக்கு. சரி இப்போ இந்த மாவட்ட செயலர் தானே பரவாயில்ல, வா தம்பி நீ என்ன நம்ம தம்பி ஏதோ கோவிச்சுட்டு அங்கே போயிட்டு எனக்கு ஒன்று வருத்தல் அப்போ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஆளுக்கு மாற்றி இருந்தால் கூட அது பெரிய மனத்தாங்கல் வந்திருக்காது இல்லை சார். அவங்களுக்கு தான் புதிய கட்சி பாதுகாக்கப்பட்டிருக்கும்ல, அவங்களுக்கு தான் புதிய பதவி கொடுத்துருக்காருல்ல சார். சரி நான் அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காரு. நீ யாரு ஒப்ப வீட்டுல இருந்தா கொண்டு வந்து கொடுக்குற? யாரு புதிய பதவி கொடுத்துருக்காருன்னா ஏன்னா இந்த ஆள் விட்டு சொத்தை தூக்கி கொடுத்துட்டாரா? அதிமுக கட்சிங்க எம்ஜிஆர் கட்சிங்க ஜெயலலிதா அம்மா வளர்த்த கட்சிங்க. நீ ஒரு வழிப்போக்கன், நீ என்ன பெரிய தான தர்மம் பண்ற மாதிரி நான் தூக்கி கொடுத்துட்டேன். அவங்கெல்லாம் சேர்ந்து உன்ன அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. இதெல்லாம் அப்ப இவ்வளவுக்கு காரணம் நான் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட நான் சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நான் அதிமுக தொண்டன் தான் சொல்றீங்க, என்றைக்கும் நான் எம்ஜிஆர் வழி வந்தவன். இது எந்த இடத்துல இந்த கட்சி சேதாரமாகுது? அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? தன் சம்பந்தி மீது வழக்கு வருது, மகன் மீது வழக்கு வருதுன்னு உடனே எதிர்த்த பிஜேபியோட போய் இணைஞ்சாரு இல்லையா? எதுக்காக இணைஞ்சாரு? கட்சிக்காக இணைஞ்சாரா? தான் எதிர்த்த பிஜேபியோட போய் இணைஞ்சார். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? திமுக காரங்க மேலே எல்லாம் கேஸ் போடுறாங்க, கைது நடவடிக்கை வரும், நம்ம இந்த ஆளை நம்பிட்டு இருந்தோம்னா நம்ம மேலேயும் கேஸ் வரும், கட்சிக்குள்ளேயும் நமக்கு ஒரு பிடிப்பு இல்லை, மாவட்ட செயலாளர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்போ இந்த ஆள் கைவிட்டுருவான். இதுதானே அவங்களுக்கு வரும். அப்போ ஒரு கட்சியை வழிநடத்துகிறவர் என்ன வழி காட்டுகிறாரோ அந்த வழியில் அவங்க கடைபிடிக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியது ஒரே ஒரு அவர் சொல்கிறார் இல்லையா, கட்சிக்காக பல தியாகங்களை செய்து நீ எந்த தியாகம் பண்ண வேண்டாம், ஒரே தியாகம் பண்ணினா போதும். பொதுச் செயலர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தொண்டர்களால் நீங்கள் யாரையோ வச்சு கட்சி நடத்துக்கப்போ நான் முழு ஒத்துழைப்பு தர்றேன். மாறாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த அடியால் வச்சுருப்பாங்க, அது மாதிரி சமூக வலைதளத்தில் இவர் ஒரு 1000 பேரை வச்சுருக்கார். ஃபேக் ஐடியில் ஒரு 1000 பேரை வச்சுருக்கார். அவங்கள வச்சுக்கிட்டு ஏதோ தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி, அதாவது நகரம் பற்றி எறிகிற போது பிடில் வாசிச்சானா ரோம் மன்னன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நாட்டில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு, இவர் உட்கார்ந்து ஏதோ 2 விஷயத்துக்கு அறிக்கை விட்டுருப்பார். அந்த டீச்சர் ட்ரைனிங் இதுக்கு ஒன்று அறிக்கை விட்டுருப்பார். அப்புறம் இன்னொரு பிரச்சனை எதுக்கோ இன்னைக்கு காலையில் எதுக்கோ ஒரு அறிக்கை. நாட்டில் பிரேக்கிங் நியூஸ் என்ன போயிட்டு இருக்குது, ஊடகங்கள் என்ன செய்திகள் போயிட்டு இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு சம்பந்தம் இல்லாமல் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கு. சார், இன்னும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? எனக்கு தெரிந்து இன்னொரு அதாவது மொத்தமாக ஒரு 15 பேர். இப்போ எத்தனை 6 ஆயிருக்கு? இப்போ 6 ஆயிருக்கு சார். இன்னொரு 9 ஒரு 6 15, திருச்சி கிழக்கு ஒன்று 16 அவங்க ஒரு 10-12 ஜெயிச்சா மெஜாரிட்டி அவங்களுக்கு ஓன் மெஜாரிட்டி வர வரைக்கும், அதாவது 107 118 ஆகணும், முடிஞ்சா 120 ஆகணும். ஓகே, குறைஞ்சது 118 அல்லது ஒரு 120 தாண்டணும். அப்புறம் 2வது இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம் சார்? ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இந்த அரசாங்கம் இன்னும் 3 மாசத்துல போயிடும், 6 மாசத்துல போயிடும். இப்ப களம் எப்படி போகுது பாருங்க. திமுக என்ன நினைக்குதுன்னா தாவேக்கால இருந்து ஒரு 10-12 எம்எல்ஏவை தூக்கி இந்த அரசாங்கத்தை கவுத்தரணும்னு நினைக்கிறாங்க. அந்த பிளான் போயிட்டு இருக்கு. அது இருக்கு. தாவேக்கா என்ன நினைக்குது, அதிமுகல இருந்து
ஒரு 15 பேர்த்த தூக்கி பை எலெக்ஷன்ல அவங்கள தாவேக எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சு மெஜாரிட்டி கொண்டு வந்துடணும். ஒரு மெஜாரிட்டி இருந்துருச்சுன்னா இவங்களோட இருக்கிற எம்எல்ஏவும் வெளியே போக மாட்டான். ஓகே, இதுக்கு இது இவ்வளவுதான். அப்ப அதிமுக களம் எங்க கூர்மைப்படுத்தப்படுது? திமுக வெர்சஸ் டிவிகே. இன்னொன்னு பாருங்க, உதயநிதி காலையில இருந்து கதறி கதறி அழுகிறாரு. எதுக்கு? அதிமுக எம்எல்ஏ தாவேக்காக்கு போனான். இவர் ஏங்க அடிச்சுக்கிறாரு? எடப்பாடி இதை பத்தி ஒரு வாரத்தை பேசல. எடப்பாடி நம்ம பொதுச் செயலர் போஸ்ட் சேர் கெட்டியா இருக்கா? ஆமா, அவ்வளவுதான். அதை தவிர எதை பத்தியும் கவலைப்பட. ஆனா உதயநிதி கதறி கதறி அழுகிறாரு. காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஐயோ அவரு கதறாரு. அப்ப அந்த களம் எங்க கூர்மைப்படுதுன்னு பாருங்க. சோ உதயநிதிக்கு இருக்கிற வருத்தம் கூட எடப்பாடியா இருக்கு இல்லையே சார்? எம்எல்ஏக்கள் போறாங்க நினைக்கிறாரு, பிரான்ச் நினைக்கிறார். இவர் தான் போய் நம்ம எல்லாம் ஒண்ணா புழைங்கலான்னு பேசி முடிச்சிட்டாருல்ல சார். இதை விட ஒரு நல்ல ஐடியா இருக்கு சார். எம்ஜிஆர் மாளிகையில பேசாம டிவிக்கு கூட ஏத்திடலாமே சார். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் டிவிக்கு வருவாங்க போல இருக்கு. இப்படி கூட வச்சுக்கலாமே. எடப்பாடி ஒரு ஆளை திமுக சேர்த்து விட்டோம்னா அதிமுக வலிமையாயிடும் இல்ல? ஓகே, தாவேக்காக்கு போனவரெல்லாம் கூட இந்த பக்கம் வந்துருவார்ல. போனவரெல்லாம் எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கலன்னு போனானா, ஜெயலலிதா பிடிக்கலன்னு போனானா, அதிமுக கட்சி கொள்கை பிடிக்கலன்னு போனானா, தொண்டர்களை பிடிக்கலன்னு போனானா, இல்ல மக்கள் நம்பிக்கை இழந்துருச்சுன்னு போனானா? இந்த ஒற்றை மனிதன் எடப்பாடி பழனிசாமி என்கிற அதிமுகவின் துரோகி இந்த ஆளை பிடிக்கலன்னு போறான். அதனால இந்த ஒரு ஆளை வெளிப்படையா போய் ஸ்டாலினோட சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கட்சி காப்பாற்றப்படும். சார் இங்க நடக்கிறது குதிரை பேரமா இல்லையா சார்? குதிரை பேரம் இல்லைங்கிறாங்க டிவி கேட்கறாங்களே கேட்டா. சார் அதாவது இந்த வைகோ இந்த மக்கள் நல கூட்டணி போர்டு எங்கேயாவது போன இடம் விளங்கி இருக்கான்னு பாருங்க. விளங்கினதே இல்லை. சும்மா அதாவது வைகோவும் எடப்பாடியும் ஒண்ணுங்க. தன்னுடைய முடிவுகளால் தன்னுடைய கட்சியை பலகீனப்படுத்துகிற ஆற்றல் இந்த 2 பேருக்கு உண்டு. இவர் இருந்தா மதிமுகவுக்கு 2 எம்எல்ஏ இருக்கிறாங்கிற கௌரவத்தோட இருந்தது. இவர் உடனே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறனே அந்த 2 எம்எல்ஏவும் நாங்க திமுக அணியிலேயே இருக்கிறோம், டாடா பை பை போயிட்டு வாங்கன்னு சொன்னா இப்ப கையில ஒண்ணு இல்லையா? இப்ப வைகோ யாருங்க? அவருக்கு யாராவது எம்எல்ஏ இருக்காரு? இல்ல, ஒரே ஒரு எம்பி. கட்சியில 100 பேர் முக்கியஸ்தர்கள் போய் திமுக சேர்ந்துட்டாங்க. பேசாம இருந்திருந்தா அவருக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும். இதேதான் எடப்பாடிக்கும் வைகோவுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசம் இல்லை. அடுத்த வைகோவாக தமிழகத்தில் எடப்பாடி உருவெடுத்து கொண்டு இருக்கிறார். எடப்பாடியுடைய ஈகோங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாங்களா சார்? அதாவது அவர்கள் சுயநலவாதி. நான் அவங்க யோகியங்கன்னு சொல்லல. எல்லோரும் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவங்க எல்லாம் சாக்கடை. இவங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக அங்க எப்படி ஊழல் பண்றதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு என்னன்னா, விஜய் சென்ற முறை இருந்ததுக்கு இப்பத்துக்கும், சென்ற முறை இவர்கள் வாக்களித்த பொழுது இவர்களுக்கு அமைச்சர் பதவிக்காக ஒரு பேரை நடந்திருக்கு. ஆமா, இந்த முறை அமைச்சரெல்லாம் இல்லை, வெறும் எம்எல்ஏ தான் என்கிற அளவுல. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, எடப்பாடிக்கும் இவங்களுக்கும் பெரிய பண பிரச்சனை. அந்த இவர்கள் ஆளுங்கட்சியா இருந்த போது அந்த கட்சி நிதி பார்ட்டி ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு, இப்போ மாடர்ன் வேர்டு, ஊழல்னு சொல்லக்கூடாது, பார்ட்டி ஃபண்டு. அந்த பார்ட்டி ஃபண்டில் இவர்களுக்குள்ள பிரச்சனை. அதனால இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் அமைச்சர்கள் ஆக மாட்டாங்க. தாவேக்காக்கு என்ன, மெஜாரிட்டி பெறுவதற்கு, தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கு தாவேக்காவில் கொஞ்சம் எம்எல்ஏஸ் வேணும். ஆமாம், அதனால அவங்களும் ஊக்கப்படுத்துறாங்க. இங்க ஒரு ஆள் கழுத்தை பிடிச்சி எல்லாரையும் வெளியில தள்ளுறாரு எடப்பாடி. அப்ப அவர்கள் வேற வழி இல்லாம, அவர்கள் நல்லவர்கள் அல்ல, அவர்கள் முடிவு தவறு. இப்ப நான் இல்லையா 10 வருஷமா தொடர்ந்து பதவி இல்லாம இருக்கீங்க, அதிமுக விட்டு கொடுக்காம பேசுறீங்க, எடப்பாடிக்கு எதிராகவே இருக்கிற எடப்பாடிக்கு காலத்துல நான் என்னுடைய நிலைப்பாட்டை மாறி, அந்த எடப்பாடி என்கிற துரோகி அதிமுகவிலிருந்து அடித்து விரட்டப்பட வேண்டும். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. சார் இப்போ வட மாநிலங்கள் நாம பாக்குறோம், ஊழல் குற்றச்சாட்டு உள்ள நபர் பாஜகவில் சேர்ந்த பிறகு அவர் புனிதராகிறாரு.
திமுகவும் இதே தான் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷின் குற்றச்சாட்டு டிவிகேவையும் சும்மா விடாத போல இருக்கே சார். கரூர் விஜயபாஸ்கர் மேலேயும் கேஸ் இருக்கு, அதே போல வந்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மேலேயும் கேஸ் இருக்கு. ஸோ ஊழல் வழக்கு இருக்கு. இதையெல்லாம் வந்து சுமக்க போறது என்னமோ டிவிகே, இதையே பத்தி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தூய சக்தி இப்போ தீய சக்தியா மாறிக்கிட்டு இருக்காங்கிற விமர்சனமும் வருது இல்ல. இவர்கள் மீது இருக்கிற வழக்குகள் எல்லாம் இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. ஆமா, ட்ரையல்ல இருக்கு எல்லாமே. ஏற்கனவே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுங்கிறது மத்திய அரசாங்கத்தில் இருக்கு. இனிமேல் நடவடிக்கை எடுப்பதற்கு எதுவும் இல்லை இன்றைய தேதி. ஆனால் இவர்கள் மீதும் நிச்சயமா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துட்டு இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க, அந்த அளவுக்கு பெரிய உத்தமர்கள் போல ஒரு அரசாங்கத்தையோ ஒரு அரசியல் கட்சியவோ நடத்த முடியாது. அப்ப இதுவும் அவர்களுக்கு ஒரு உந்துதலா இருக்கலாம். இவர்கள் அப்படி அணி மாறாவிட்டால், இப்ப அதனாலதான் பாருங்க இந்த அரசாங்கத்துல கூட இப்ப திமுக பக்கம் எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, இன்னும் அதிமுக பக்கம் வரல. ஸோ ஒருவேளை பின்னாடி வருகிற பொழுது தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட இவங்க அணி மாறியிருக்கு. ஓகே சார், இந்த எது எப்படி இருந்தாலும் என் போன்றவர்களுக்கான வருத்தம் என்பது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா அம்மா வளர்த்த கட்சி கண்முன் கரைஞ்சிக்கிட்டு நம்முடைய வாழ்நாளில் சிதைக்கப்படுகிறது, சில முட்டாள்களால் சிதைக்கப்படுகிறது என்கிற பொழுது சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை விட்டு ஆளுங்கட்சியை நோக்கி ஓடுறாங்க. இன்னொருவர் எந்த திமுகவுக்கு எதிராக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அந்த திமுகவோடு இணைந்து செயல்படுகிறார். இப்போ ஜெயலலிதா அம்மா காலத்தில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறார்னு 96 அப்போ சில அமைச்சர்கள் சென்று ஜெயலலிதா அம்மாட்ட சொன்னாங்க, பேசாமல் நம்மளும் திமுகவும் கூட்டணி போட்டு ரஜினியை வீழ்த்திடலாம். இது நடந்த வரலாற்று உண்மை. அது ஜெயலலிதா அம்மா ஒத்துக்கல. அதுக்கு திருப்பி அந்த ரஜினிகாந்தையும் ஓரங்கட்டி திமுகவையும் வீழ்த்தி 2001 ஆட்சியை பிடிச்சாங்க. 2006 திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனாலும் 11 பிடிச்சாங்க, 16 பிடிச்சாங்க. அந்த வில் பவர், அந்த தொலைநோக்கு பார்வை எடப்பாடிக்கு இல்லை. அடுத்து இவர்கள் சுயநலவாதிகள், அதுல நம்ம மாற்று கருத்தே இல்லை. சார், இந்த மெஜாரிட்டி வர வரைக்கும் 120 சீட் வர வரைக்கும் இந்த எம்எல்ஏக்களை தூக்கும் விஷயம் நடந்துகிட்டே இருக்குங்கிறீங்க. கூட்டணி கட்சிகள் நாங்கள் தார்மீக ஆதரவு கொடுத்துருக்கோம், ஆட்சி கவிழ்ப்பதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம்னு 2 கம்யூனிஸ்டுகளும் சரி, அதே போல திருமாவும் சரி, அதே போல காங்கிரஸும் அந்த முடிவுல தான் இருக்காங்க. அவங்களுடைய முடிவுக்கு இது நேர்மாறா இருக்குல்ல சார்? எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கேட்பாங்க இல்லையா? நிச்சயமா காங்கிரஸ், விசிகா, 2 கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆட்சினா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாது. அவர்களே தினசரி பஞ்சாயத்து, மாற்று கருத்துக்கள், இப்போ நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுடைய ஒரு கூட்டம் எதுக்கு போடுறாங்க? பொது வெளியில கருத்து சொல்லாதீங்க, ஏதாவது இருந்தா நமக்குள்ள பேசலாம்னு ஏதோ இப்போ இந்த இந்தியா கூட்டம் அது மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி எதாக இருந்தாலும் இதுக்குள்ள விவாதிக்கலாம் அப்படிங்கிறது. அப்ப அவர்களுக்கும் இது தெரியுது, இவர்களை வைத்து கொண்டு ரொம்ப நாள் வண்டி ஆட்சியை நடத்த முடியாது. அதனால ஒரு மாற்று வேணும். அந்த மாற்றுல ஊழல்வாதிகளோ உத்தமர்களோ நமக்கு எண்ணிக்கை வேணும். அந்த எண்ணிக்கையை பெறுவதற்கான வழிவகைகளை அவர்கள் தேடுறாங்க. அதை இவர் இங்கிருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்காரு. சார், 120 நீங்க சொல்றபடி 120 எம்எல்ஏ டிவிகேக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளோட நிலைமை என்னவாக வாய்ப்பு இருக்கு? அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் இது ஹைப்போதெட்டிக்கல், நடக்கிற பொழுது பேசுவோம். ஆனா 120ங்கிறது அவன் டார்கெட்டா இருக்குல்ல சார்? யாரா இருந்தாலும் அதுதான் நினைப்பாங்க. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மெஜாரிட்டி வேணும் என்று தானே நினைப்பாங்க. சார், இந்த இவர்களுக்கு எதிர்காலம் இந்த முறை ரிசைன் பண்ண திருப்பி சீட்டு கொடுத்துருவாங்க. ஆமா, எதிர்காலம் அவர்களுக்கு அங்கே எந்த அளவுக்கு இருக்கும்? ஓகே, இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்தாங்க இல்லையா, அவர்களெல்லாம் இன்றைக்கு வரை முதலமைச்சர் விஜயை சந்திக்க முடியல. இப்போ சென்ற சனிக்கிழமை ஏதோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தது, திரு பாக்கியராஜ் அவர்கள் மரணத்தில் அது தள்ளி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இதுல பல சிக்கல்கள் இருக்குது. இன்றைய தேதிக்கு இவர்களுக்கும் போக்கிடம் இல்லை. அது அந்த அளவுக்கு அதையெல்லாம் தாண்டி தியாகம் செய்யணும். என்ன கைது செய்தாலும் பரவாயில்லைங்க, அதிமுக தான் அப்படி நிக்கிற அளவுக்கு எடப்பாடி யோகி இல்லை. இந்த ஆளை நம்பி கூட நின்னா
இந்த ஆளே கிணத்துல தள்ளி விட்டுருவான், இந்த ஆளே கொண்டு போய் நம்மளை திமுக அடக வச்சிருவான். அதுக்கு இது பெட்டர். ஓகே சார். சரி, இது எங்க சார் போய் முடிய வாய்ப்பு இருக்குது? அதிமுக ஒரு கட்சி வந்து டிஸ்மாண்டில் பண்றதா யார், இந்த வேலை யார் சார் பண்ணிக்கிட்டு இருக்கா? தாவேக்கால இருந்து யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆதவ் தான் தொடர்ச்சியா வந்து அதிமுக குறிவைக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் பேசிக்கிட்டே இருக்காரு. மாமியாரும் மருமகனும் கரெக்டா வேலை செய்யறாங்க. கொஞ்சம் கடன் கொடுத்துருக்குறாங்க எடப்பாடிக்கு, பணம் கொடுத்துருக்குறாங்க. இங்க ஒருவேளை அந்த பணத்துக்கு ஈடு கட்டுறதுக்கு நான் இவ்வளவு எம்எல்ஏ உங்களுக்கு தர்றேன், நீங்க மருமகனுக்கு பரிசா கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு டீலான்னு தெரியல. அதிமுக விளங்கணும். எம்ஜிஆர் கட்சி அழியாதுங்க, எவ்வாறுனாலே அழிக்க முடியாது. எம்ஜிஆர் கட்சி மீண்டும் துளிர்த்து அதாவது வெட்ட வெட்ட துளிர்க்கும் இரட்டை இலை, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த சதிகாரன் அந்த பொதுச் செயலருங்கிற பொறுப்புல இருந்து வெளியேறும். இவரை வச்சுக்கிட்டு அதிமுக விளங்காது. எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதிமுக உறுப்பினர் விளங்காது. இருக்கிற வரைக்கும் அவர் 100 ஆண்டு நல்லா இருக்கட்டும். பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும், அதாவது எடப்பாடியார் பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அதிமுக உறுப்பிடாது, தேராதுங்கிறீங்க. விளங்காது, அவ்வளவுதான் சார். தொடர்ச்சியா வந்து திமுக தலைவரும் சரி, எதிர்கட்சி தலைவரும் சரி, குறிப்பா இந்த ஆட்சி வெறும் 6 மாதம் தான் இருக்கும் அப்படிங்கிற டோன்லயே பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த அடிப்படையில் சார் இப்படி இவங்க பேசுறது இல்ல, அதுக்கு தான் பதில் சொல்றாங்க. இங்கிருந்து எடுக்கிறாங்க, எம்எல்ஏக்களை எடுத்து தங்களை பலப்படுத்திக்கிறாங்க. ஏன் சொல்றாங்க? ஒரு 107ஓட நிக்கிறதுனாலையும் இன்னொரு இதையும் சொல்றாங்க. எங்களால வெற்றி பெற்றவர்களை வச்சுதான் நீங்க. அப்ப இந்த 2 அவப்பெயர்களை எங்கள் தயவுல தான் உங்க ஆட்சி நடக்குது. நீங்க இப்படி பாருங்க, கருணாநிதி காலத்துல மைனாரிட்டி அரசு டெய்லி ஜெயலலிதா அம்மா பேசுவாங்க. ஆமா. கலைஞர் என்ன முயற்சி செய்தாருன்னா, அதிமுகவை உடைச்சு திமுக அவங்கள சேர்த்து கொண்டு வர பார்த்தாரு மெஜாரிட்டி. அவரால் முடியல. ஏன்? அந்த தலைமை மீது அன்றைக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஒரே ஒரு ஆள் அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் தான் வந்தாரு. இன்றைக்கு எடப்பாடி மீது அந்த நம்பிக்கை இல்ல. இதுதான் இவ்வளவுதான். ஓகே. இந்த முயற்சி எல்லா ஆட்சி காலத்தில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனா அன்றைக்கு அந்த முயற்சி வெற்றி பெறல. இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு காரணம் தகுதியற்ற தலைமை. ஓகே சார், இது எங்க சார் போய் முடிய வாய்ப்பு இருக்கு? பார்ப்போம். இவங்க மெஜாரிட்டி பிடிச்சிருவாங்க. இந்த அரசாங்கம் 5 ஆண்டு காலம் ஓடும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. எடப்பாடி தலைமை மாறினா அதிமுக இருக்கும். 2 தான். ஒன்று களம் திமுக வெர்சஸ் தாவேகா இன்றைய தேதிக்கு. ஆமா. தலைமை மாறினா அதிமுக உயிர் எழும். சரிங்க சார். அப்படி இல்லைன்னா இந்த 2 தான். கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில இப்ப இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைங்கிறதுனால இவர்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களோ அல்லது புனிதர்களோ அது வேற, எண்ணிக்கை வேணும். அதனால அவர்கள் அந்த எண்ணிக்கை இப்போ காலப்போக்கில் எல்லோரையுமே அவர்கள், ஏன்னா இன்றைக்கு இவர்களது அரசாங்கத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு எதையும் தாங்கி நிற்கிற அந்த பலம் இல்லை. அது அமைச்சர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாகட்டும், எதையும் தாங்கி நிற்கிற துணிச்சல் இல்லை, அந்த தைரியம், அந்த பலம் மிக்க அரசியல்வாதிகள் இல்லை. அப்ப அது அதிமுகல இருந்து அந்த பலத்தை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வாங்க. ஸோ அதிமுக இப்படி தலைவர்களை கொண்டு வந்தாங்கன்னா அங்கே லோக்கல்ல இருக்கிற டிவிகேல அரசியல் பண்ண கதி என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் விராலிமலை விஜயபாஸ்கர் எடுத்துக்கலாம். அங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க பர்வேஸ்வரிய நிலைமை என்ன ஆகுங்கிற கேள்வி இருக்குல்ல சார். பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இங்கிருந்து இவ்வளவு பேர் திமுகவுக்கு போனாங்க அதிமுகல இருந்து. அதனால என்ன திமுக என்ன ஆயிடுச்சு? அதனால ஒன்றும் ஆகாது. அது அவங்க கட்சி அவங்க எப்படி பார்ப்பாங்க? 107 120 ஆயிடுச்சுப்பா, 5 வருஷம் நம்ம இனிமேல் ஆட்சியில் இருப்போம். அது அவர்களுக்கு ஒரு பெரிய பலமாக இந்த கட்சி பலம் பெற பெற நிறைய பேர் சேர்றாங்கன்னா தன் கட்சி பலம் பெறுது அப்படித்தான் நினைப்பாங்க. அவர்கள் தாவேக்கால தொண்டர்கள் அவ்வளவு சுயநலவாதிகளா இருக்க மாட்டாங்க எடப்பாடி மாதிரியெல்லாம். அவர்கள் கட்சி பலம் பெறட்டும் என்றுதான் பார்ப்பாங்க. ஓகே, இதெல்லாம் திமுக கொளுத்தி போடுறது. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் பலகீனம் ஆயிடுவாங்க, கட்சிக்குள்ள 2 அணி ஆயிடும். அதிமுக இருந்து வந்தவங்க, விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவங்க, இப்படி அதெல்லாம் கொளுத்தி போடுறது திமுக செயல். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகே சார், இப்படியே தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இப்படி போக வாய்ப்பு இருக்கா சார்? இந்த திமுக கிட்ட பெருசா எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் இல்லை, தேமுதிக மட்டும்தான் இருக்காங்க. ஸோ தாவேகா கூட்டணி ரொம்ப பலமாகிக்கிட்டே இருக்கு. இதை நோக்கி தான் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா சார்? திமுகவும் எடப்பாடியும் அலையன்ஸ் போட்டுருவாங்க.
பிஜேபியும் சேர்ந்துருவாங்க. அடுத்த தேர்தலுங்கிற பொழுது திமுக, அதாவது எடப்பாடி தலைமை மாறினா இதெல்லாம் மேட்ரிக்ஸும் மாறிடும், களம் மாறிடும். அப்படி இல்லைன்னா இப்போ அதிமுகங்கிறது ஒரு பாதி எடப்பாடி அன்கோ திமுகவோட சேர்ந்துருவாங்க, எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறவங்க தாவேக்காவோட சேர்ந்துருவாங்க. இருதுருவ அரசியல்ல தாவேக்காவா திமுகவான்னு இதைத்தான் திமுகவும் விரும்புது, தாவேக்காவும் விரும்புது. இடைத்தேர்தலில் கூட வந்து பொது வேட்பாளரை நிப்பாட்டக்கூடிய ஐடியா அவங்களுக்கு இருக்கு. அம்பாசமுத்திரத்துல சீமானை வந்து பொது வேட்பாளர் நிப்பாட்ட போறாங்க. அது பொது வேட்பாளர்னு சொல்ல மாட்டாங்க. சில இடங்கள்ல நீங்க நின்னுக்குங்க, சில இடங்கள்ல நாங்க நின்னுக்கிறோம், இல்ல பேருக்கு ஒரு வேட்பாளரை போடுறோம். அதுவே காம்ப்ரமைஸ் தானே சார்? அதான் நடக்கும். நீங்க எடப்பாடி பழனிசாமி எது வேணாலும் பண்ணுவாருங்க. அது ஒன்றும், அதாவது அரசியல் அந்த மொராலிட்டி அதுக்கும் எடப்பாடிக்கு ரொம்ப தூரம். சரி, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ புதியவர்களுக்கெல்லாம் பதவியில மாவட்ட செயலாளர்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் புதிய பதவி கொடுத்திருக்காரு. வேலுமணி அவர்களுக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காரு. இருந்தாலும் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி தான் வேணுங்கிறதுல ஏன் சார் அவங்க உறுதியா இருக்காங்க? அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு போக வேண்டியது. அவர் இருந்தது தானே கேட்கிறாரு, அவர் இருந்தது தானே கேட்கிறாரு. என்ன அது கொடுத்தா எடப்பாடிக்கு என்ன குறைஞ்சு போயிடுதுங்க? சிலுவம்பாளையம் தோட்டத்தில் பாதி கேட்கிறாரு அவரு, எதுவும் கிடையாது. இல்லை, அதிமுகவில் அவர் இதற்கு முன்பு இருந்த பதவியை கேட்கிறாரு, கொடுத்துட்டு போய, அவ்வளவுதானே. எல்லோரையுமேங்க அந்த அரவணைக்கிற தன்மை வேணும் இல்லை, விட்டு கொடுத்து போற தன்மை வேணும் இல்லை, அது இல்லை. அதுதான் பிரச்சனையே இங்க. ஓகே சார், அடுத்தடுத்து ஒரு 9 எம்எல்ஏக்கள் வந்து அனிதா வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. யார் யார் சார் போக வாய்ப்பு இருக்கு? மயிலம் போக வாய்ப்பு இருக்கா? தொண்டாமுத்தூர் போக வாய்ப்பு இருக்கா? யார் போக வாய்ப்பு இருக்கு? எடப்பாடியை தவிர யார் வேணாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணியா இல்ல திமுக சேர்றது? அது எப்படி வேணாலும் ரெண்டும் ஒன்று தானே. இப்போ இன்னைக்கு பாருங்களேன், உதயநிதி தான் கதறி அழுகிறார் விஜயபாஸ்கருக்கு. எடப்பாடி இதை பற்றியே பேசலை. பேசியிருக்காரு இதை பற்றி? இல்லை. அதிமுக எம்எல்ஏ போனால் உதயநிதி ஏங்க கதறாரு? அவரே கதறாரு. ஸோ எம்எல்ஏக்கள் தூக்கக்கூடிய அரசியல வந்து எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் பெருசாக ரியாக்டே பண்ணாம தான் இருக்காரு. அவர் போகட்டுன்னு நினைக்கிறாரு. இன்னும் எவ்வளோ பேர் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு சார். குறிப்பாக கட்சியில் இருக்கிற பலருமே வந்து எடப்பாடியாருக்கு எதிரான மைண்ட் செட்டில் இருப்பதாக தான் நமக்கு தெரியுது. அவர்களால ஏன் சார் ரிபலா உருவாக முடியாது எடப்பாடியாருக்கு எதிராக? என்னன்னா, ஒன்று குறைஞ்சது 1 லட்சம் கோடி எல்லாம் வச்சிருக்கலாங்க அவர் பணம். அந்த பணபலம் யார்கிட்டையும் இல்லை. ஓகே. அடுத்து ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவருக்கு நீதி ஆலோசனைகள் வழங்குறாரு. சரி. அடுத்து நீதிமன்றங்களில் எப்படி உத்தரவுகளை பெறுவது என்பது அவருக்கு நல்லா தெரியும். அடுத்து மத்திய அரசாங்கத்திலையும் பாஜகவோடவும் நல்ல தொடர்புகள், யாருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து கரெக்டாக வச்சிட்ருக்காரு. மக்கள் மன்றத்தில் மரியாதை இல்லை, தொண்டர்களிடத்தில் நம்பிக்கை இல்லை, வாக்கு பெற்று தேர்தலில் ஜெயிக்க முடியல. அப்போ எதிர்காலத்தில் இந்த கட்சியினுடைய அந்த ஸ்கெலிட்டனை திமுக பாஜக என்று ஒரு லைன் உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கும் அவ்வளோ ஒரு கேக் வாக், ஈஸி வாக் கிடையாது. ஏன்னா இந்த முறை தாவேகா பெற்றது 1.75. ஆமாம். அதிமுக பெற்றது 1.25, 1.30. திமுக பெற்றது 1.50ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4.5 கோடி வாக்குகளில் 1.25, 1.5, 1.25 கோடிகள். அப்போ இந்த ரெண்டு சேரும் பொழுது 1.25 விட 1.5 1.25 சேரும்போது 2.25 ஆகிடுது. அதில் ஒரு 50 குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. 2.25 வெர்சஸ் 2.25ங்கிற போது ரொம்ப டஃப் ஃபைட்டாக வந்துடுது இல்லை, ரொம்ப டஃப் ஃபைட்டாக வந்துடுது இல்லை. ஸோ அதனால தாவேகாவுக்கு இது ஒரு கேக் வாக் அல்ல. அடுத்து அவர்களுக்கு அந்த தூய சக்திங்கிறது, இவர்கள் அங்கே, அதாவது அதிமுகலே நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாலாகாத, அப்படி இணைகிற பொழுது பலம் பெறும். இவர்கள் வர்றதுனால சட்டமன்ற எண்ணிக்கை இவர்களுக்கு பலம். மக்கள் மன்றத்தில் அது இருக்காது. மக்கள் மன்றத்தில் மைனஸ் ஆகும். ரொம்ப நன்றி சார். நடந்துகிட்டு இருக்கிற சமகால அரசியலை பற்றி ரொம்ப விரிவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. எம்எல்ஏக்கள் தாவக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக தான் 10 வரைக்கும் போகலான்னு சொல்கிறீங்க. பார்க்கலாம் சார். பல்வேறு விஷயங்கள் பற்றி நம்ம பேசியமைக்கு நன்றி கேசிபி சார்.